இப்போ செகண்ட் பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். Exhaustive testing is not possible. Testing everything including all the combination of input and preconditions is not possible. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது. எடுத்த உடனே இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க டெஸ்டிங்க்குன்னா, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டிவைஸோ இல்லை வெப் அப்ளிகேஷன் டிவைஸோ உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக அதில் என்ன இருக்கோ பார்க்க முடியாது. அப்போது இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஆல் த எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் we can use risk analysis. நல்லா பார்த்துக்கோங்க. we can use risk analysis and priority on focusing the test effort. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பேஜ் இருக்குது. அந்த லாகின் பேஜில் உங்களுக்கு எத்தனை பாஸ்வேர்டு வந்து 8 பாஸ்வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8 கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுற பாஸ்வேர்டு. அப்போ 8 கேரக்டர்ஸ்க்கும் நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷனில் 8னா பிஃபோர் 8 ஆஃப்டர் 8 ஸோ 8 கேரக்டர்ஸ் கொடுத்து 7 கேரக்டர்ஸ் கொடுத்து அபோவ் 8 கொடுத்து செக் பண்ணால் 3 டெஸ்ட் கேஸ்லேயே நம்மளுக்கு முடியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளால் செக் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிஸ்க் அனாலிசிஸ் வச்சு அந்த அப்ளிகேஷனில் பக் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே எது முக்கியம் அப்படின்னு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புகிறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பேங்கிங் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியுதா, ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக ஆட் பண்ண முடியுதா, ப்ளஸ் நம்மளுக்கான அக்கௌண்ட்ஸ் வேறு யாருக்குன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், அவங்களோட அக்கௌண்ட்டை நம்மளால் ஜாயின் பண்ண முடியுதா. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம் இல்லையா. இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெசேஜ் அனுப்ப முடியுதா, ரிசீவ் ஆக முடியுதா, ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் காமர்ஸில் எடுக்கிறீங்கன்னா, அந்த காமர்ஸில் நம்மளால் ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியுதா, அந்த கார்ட்டில் ஆட் பண்ணதை நம்மளால் வந்து நம்ம அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணுறது வரைக்கும் ட்ராக் பண்ண முடியுதா, நம்மளால் பே பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், பக் ஃப்ரீயான அப்ளிகேஷன்ஸை கொண்டு வர முடியும். டியூ டு டைம் லைன்ஸ் we won't give all the combinations of input. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 8 கேரக்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணது பாஸ்வேர்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, 8க்கும் 8 டெஸ்ட் கேஸ் எழுத முடியாது. ஸோ டைம் கன்சம்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஸ்க் பேஸ் அனாலிசிஸை போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஃபாலோ ஈக்குவலன்ட் பார்ட்டிஷன்ஸ் ஆர் பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல்குள்ளே எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிளில் இந்த 2 ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா, ஈவன் நான் 2021 ஆசென்ஷரில் நான் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஈக்குவலன்ட் கிளாஸ் பார்ட்டிஷன்னாலும் பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ்னாலும் என்னன்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இன்னும் ஃப்ரெஷருக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம் இதில் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷன்னா என்ன, பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.